அண்ணாதுரை, கருணாநிதி இவர்கள் ஒரு அழைப்பு விடுத்தால் எல்லோரும் ஏன் வந்தார்கள் என்றால், அப்போது கருணாநிதியோ அண்ணாதுரையோ இதுபோல சிபிஎஸ்இ பள்ளிகளையும் மருத்துவக் கல்லூரிகளையும் நடத்தி கொண்டிருக்கவில்லை. முழு நேரம் அரசியல் இருந்தார்கள். அவர்கள் தொழில் முதலாளிகள் அல்ல. 10 மெடிக்கல் காலேஜ் வச்சுக்கிட்டு, 4 காலேஜ் வச்சுக்கிட்டு, இன்ஜினியரிங் காலேஜ் வச்சுக்கிட்டு, ஒரு 10 சிபிஎஸ்இ ஸ்கூல் வச்சுக்கிட்டு, அதில் ஹிந்தி சொல்லி கொடுத்துக்கிட்டு, இருமொழி கொள்கை தமிழுக்காக உயிரை கொடுப்பான சிரிப்பான் இந்த தலைமுறை இளைஞன். அன்றைக்கி கருணாநிதி திரைப்படத்தில் கதை வசனம் எழுதுவதை தவிர பள்ளி கல்லூரி வச்சுருந்தாரா? இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மும்மொழி தேவையில்லை, இந்தி அரைக்கி ஒழிக என்றெல்லாம் பேசிக்கிட்டு உங்களோட பள்ளியில் அந்த இந்தி அரைக்கை தான் குடி வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இவர் சொல்கிற பதிலை பாருங்களேன். திமுகவினர் நடத்தும் பள்ளிகளில் ஏன் இந்தி சொல்லித் தருகிறார்கள் என்றால் அது மத்திய அரசின் பாடத்திட்டம். அதாங்க, ஏன் மத்திய அரசின் பாடத்திட்டத்தை ஏன் உங்கள் ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குறீங்கன்னு தான் கேட்குறோம். அப்போ பணம் சம்பாதிக்கிற நோக்கத்துக்கு தான் நீங்கள் பள்ளியே நடத்துகிறீங்க. உண்மையிலே தமிழை வளர்க்க வேண்டும் என்பது உங்களது நோக்கமாக இருந்தால் நீங்கள் நடத்தும் அத்தனை பள்ளிகளிலும் தமிழ் வழி கல்வி என்பதை நீங்கள் அறிவுறுத்திருப்பீர்கள்.